ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வருகின்ற கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்கும், 12 ராசி பலன்கள் எப்படி இருக்கும், கார்த்திகை மாதத்தில் என்னென்னலாம் நம்ம செய்யலாம், கார்த்திகை மாதத்தில் எதெல்லாம் உகந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கார்த்திகை மாத சிறப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. கார்த்திகை மாதத்திற்குன்னு ஒரு தனி சிறப்பே இருக்குது. இருளை நீக்கி ஒளி தரும் மாதம் கார்த்திகை மாதம். வளமான வாழ்க்கையை தரக்கூடியது கார்த்திகை மாதம். அதே போல் இம்மாதம் முழுவதும் ஆலயம் சென்று வழிபட்டால் நமக்கு எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்க போனால் இந்த கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் விசேஷமானது. அதே போல் திருக்கார்த்திகை தீபம் ரொம்ப விசேஷமானது. அது மட்டும் இல்லாது கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய எல்லா திங்கட்கிழமையும் சங்காபிஷேகம் மிகவும் சிறப்பானது. எல்லா சிவாலயங்களிலும் சங்காபிஷேகமானது சிறப்பான முறையில் நடக்கும். சரி, நம்ம அபிஷேகங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அது என்ன சங்காபிஷேகம், 108 சங்காபிஷேகம் பண்ணுறாங்க, 1008 சங்காபிஷேகம்லாம் பண்ணுறாங்களே, இதோடைய மகத்துவம் என்ன? இதோடைய மகத்துவம்னு ஒன்று இருக்குது இந்த சங்காபிஷேகத்துக்கு அப்படின்னு. அதாவது இந்த சங்கு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 3 முறை வந்துட்டு போகிறது. ஒரு மனிதனுடைய சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் முதல் சங்கு அப்படிங்கிறது குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க இல்லையா, அதான் முதல் சங்கு, குழந்தைக்கு பால் கொடுக்கறது அப்படிங்கிறது. இடைச்சங்கு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் சங்கு ஊதுற பழக்கங்கள் உண்டு. ஒரு காலத்தில், இப்போ இல்லை, ஆனால் ஒரு காலத்தில் இருந்து இடைச்சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைச்சங்கு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அது உங்களுக்கே தெரியும். கடைச்சங்குன்னு என்ன, கடைசியாக ஊதுறது கடைச்சா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த சங்காகப்பட்டது 3 முறை வருகிறது. அப்போ இந்த சங்கு அப்படிங்கும்போது இடம்புரி சங்கு இருக்குது, வலம்புரி சங்கு இருக்குது. இந்த வலம்புரி சங்கு இடம்புரி சங்குனால 108 சங்குனாலையும் 1008 சங்குனாலையும் வில்வ சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா சங்காபிஷேகமானது பண்ணுவாங்க, ஹோமங்கள்லாம் பண்ணி. அதே போல் 108 அந்த தீர்த்தம் இருக்குது பார்த்திங்களா, அந்த தீர்த்தம் அவ்வளோ விசேஷமான தீர்த்தம். ஒவ்வொரு சங்குலையும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ₹1 காயின், ஒரு தர்பை, ஒரு மாயலை, ஒரு பூ, சந்தனம் குங்குமம் வைத்து அது முறையாக அது சிவலிங்கம் மாதிரி அடுக்குவாங்க. அழகாக இருக்குது. அதுக்கு பூஜைகள்லாம் செய்து, ஆவாகன பூஜைகள்லாம் செய்து ரொம்ப சிறப்பான முறையில் அந்த சங்காபிஷேகமானது நடைபெறும். அந்த சங்காபிஷேகம் பார்த்தாலோ, அந்த சங்காபிஷேக தீர்த்தம் நமக்கு கிடைச்சாலோ மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு. இதெல்லாம் கார்த்திகை மாதத்தில் மட்டுமே வரக்கூடியது. கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய எல்லா சோமவாரமுமே விரதம் இருப்பாங்க. சில பேர் கார்த்திகை சோமவார விரதம் இருக்கிறது உண்டு. அந்த சோமவாரம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமானது, அதி உன்னதமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சிவலிங்கத்திற்கு, நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய சிவலிங்கமாக இருக்கட்டும், நீங்கள் ஆலயத்திற்கு கொண்டு சிவாலயமாக இருக்கட்டும், அந்த சிவாலயத்தில் போய் நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்தில் சிவலிங்கத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய் அபிஷேகம் செய்து மறிக்கொழுந்தினால் அர்ச்சனை செய்தால் நீங்கள் நினச்சது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு பிரசித்தி பெற்றது. நெய்யினால் அபிஷேகம் பண்ணணும், மறிக்கொழுந்தினால சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும் இந்த கார்த்திகை மாதத்தில். அதுதான் அதில் விசேஷமானது. சரி, இப்போ அந்த கார்த்திகை மாதம்னு நம்ம சொல்கிறோம். விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் கார்த்திகை மாதம். அதே போல் பார்த்திங்கன்னா இதனால் என்னென்ன சேர்க்கை, மன சேர்க்கை, உடல் சேர்க்கை, கர்ப்பதானம் போன்றதுலாம் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். முக்கியமாக கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் கொடுத்தால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மஹத்தி தோஷம் விலகும். அதுதான் இந்த கார்த்திகை மாதத்துடைய மிகச்சிறந்த சிறப்பு. துளாராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்குது, கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது, உங்களுடைய கட்டங்கள் என்ன சொல்கிறது, ஜாதக கட்டங்கள் என்ன சொல்கிறது, ராசி மாதாந்திர ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாத பலன்கள் என்ன சொல்கிறது? பொதுவாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நேர்மையாக சில விஷயங்கள்லாம் செய்து வரும் துலா ராசிக்காரர்களே, நீங்கள் நேர்மையாக தான் இருப்பீங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன், விட்டு கொடுத்து போகிறவங்க, கிவ் அண்ட் டேக் பாலிசி, நிறைய நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. மனதில் சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். நம்ம இதை இப்போ தான் உங்களுக்கு அது தோணியிருக்கு.
ஏதாவது கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கலாமா, ஏதாவது பண்ணலாமான்னு இப்போ தான் லேசாக தோணியிருக்கு. ஏன்னா நீங்கள் எவ்வளோக்குள்ள ஆடம்பர செலவு குறைக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது. சரி, இவ்வளோ நாள் நீங்கள் சொற்ப சம்பளம் வாங்கியிருக்கீங்க இல்லையா, இவ்வளோ நாள் நீங்கள் சம்பளம் வாங்கியிருக்கீங்களே, ஏதாவது ஒரு கடன் அடைச்சிருக்கீங்களா? நீங்கள் முழுமையாக ஏதாவது நான் இந்த ஒரு கடன் அடைச்சி முடிச்சிட்டேன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நான் இந்த கடன் அடைச்சிட்டேன், எனக்கு இப்போ இந்த கடன் மட்டும்தான் பாக்கி இருக்குன்னு சொல்ல முடியுமா? இருக்க கொஞ்சம் கூடுதலாக தான் போகிறதே தவிர்த்து இதை ஒன்று முடிச்சிட்டோம் அப்படிங்கிற முழுமையாக ஒன்று முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தயவு செய்து சிக்கனத்தை கடைப்பிடித்து உங்கள் கடனை அடைக்கலைன்னு சொன்னால் இருக்க இன்னும் ப்ராடாக போகும், இன்னும் இருக்க இன்னும் விரிவடைஞ்சுட்டே தான் போகும் உங்களுடைய கடன். ஸோ பெருகின்றே போகிறதுக்கு விடாதீங்க. சிக்கனமாக கொண்டு வரத்துக்கு உண்டான வழியே துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இல்லைன்னா ரொம்ப 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 கஷ்டம். சரிங்களா? அதே அடுத்ததாக உங்களுடைய இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியூர் சென்று வருவதற்கொன்றான ஒரு வாய்ப்பு வரும். குடும்ப உறுப்பினர்களோட நீங்கள் எங்கேனாவது வெளியூர் போயிட்டு வர மாதிரி, எல்லோரும் சேர்ந்து போகிற மாதிரியான ஒரு வாய்ப்பு வரும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பொருளாதார விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சகோதரன் சகோதரி வழியில் அனுசரித்து போங்க. சண்டை போடாதீங்க. கூட பிறந்த சகோதரனாக இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும், சண்டை போடாதீங்க. நீங்கள் விட்டு கொடுத்து போங்க கூட பிறந்தவங்க கிட்ட. அதே போல் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஸோ எவ்வளோக்குள்ள விட்டு கொடுத்து போகிறீங்களோ நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் இருக்க அடுத்தடுத்த சண்டைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ கவனத்தோடு பேசுங்க, கவனத்தோடு இருங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், திருமணம் சம்மந்தப்பட்டது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாதம் கண்டிப்பாக முடிஞ்சிருங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. நான் கொடுத்துருக்கேன், எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே தான் தாமதமாகும். அதனால் கார்த்திகை மாதத்தில் ஒரு 15 தேதிக்கு மேலே சில விஷயங்கள் கூடி வரும். ஸோ அது நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கூடி வரும். 2வது திருமணமும் அதே போல் உங்களுக்கு கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில வெற்றிகள் உண்டு. சில விஷயத்தில் சக்ஸஸ்ஃபுல்லான வெற்றிகள் விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் அதிகமாக இருக்கும். ஸோ கடனை ரொம்ப சிக்கனத்தோடு செலவு பண்ணி அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். விசாக நட்சத்திரம் துளாராசி பொறுத்த அளவுக்கு மறைமுக பிரச்சனைகள், எதிரிகள் நிறையா இருக்கும். வேலையில் நிறையா பிரச்சனைகள் வரும். கவனமாக இருங்க. முக்கியமாக வேலையிலிருந்து போயில்லாமல் வேறு வேலைக்கு போகலாமாங்கிற எண்ணம் வரும். ஸோ கொஞ்சம் கவனத்தோடு பொறுமையை கையாண்டு போங்க. அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை முடிவெடுத்து செய்ய வேண்டாம். அதே போல் விவசாயம் சார்ந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஆதாயம் கிட்டும் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு. அதே போல் மாணவ மாணவிகள் தனி கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் தனியாக ஒரு இடத்துல இருக்கீங்க, வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் மிகுந்த எச்சரிக்கையோட கவனத்தோடு போயிட்டு கவனத்தோடு வாங்க. சிலரால் சில பிரச்சனைகள் வரும். ஸோ சில ஆண் நண்பர்களாலெல்லாம் பிரச்சனைகள் நிறையா வரும். ஸோ கவனத்தோடு இருங்க. ஸோ இது கண்டிப்பாக ஏதாவது ஒரு அவப்பெயர் அது பெரிய பூதாகாரமாக ஆகிடும். ஸோ அதை ரொம்ப கவனத்தோடு செயல்பாடு பண்ணுங்கள். அதே போல் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா, அரசாங்க வழி வேலையை எதிர்பார்த்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் சேரும். வெளிநாடு வாய்ப்பு எதிர்பார்த்திருந்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் சேரும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய சில தனி திறமைகள் உங்களுக்கு வெளிப்படும். ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயத்தை சாதித்து காமிச்சிருவீங்க. ஸோ அதே போல் சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, படிப்பு இல்லாமல் ஏதாவது ஒரு துறையில் நிறையா சக்ஸஸ் பண்ணி காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரியான செய்திகள் இதெல்லாம் ஜாதகத்தில் நன்னா இருக்குது. பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை சில விஷயங்கள்லாம் சேர்க்கையில் ரொம்ப நல்ல விதமாக அமையும். அதே போல் தைரியமாக பேசவும். எது பேசினாலும் தைரியமாக பேசுங்க, தன்னம்பிக்கையோடு பேசுங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், எதையும் சாதிக்க பிறந்தவர்கள் நீங்கள். துளாராசி பொறுத்தளவுக்கு மனசு வச்சா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. எப்படி இருந்தாலும் சில விஷயங்கள் எல்லாமே நிறையா சாதித்து காட்டுவீங்க, செய்ய முடியும் உங்களால். அதே போல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப அதை வெளியில் காமிச்சிக்காத அளவுக்கு என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும், முன் யோசனையோடு சில விஷயங்களை செயல்பாடு பண்ணுறது துளாராசி பொறுத்தளவுக்கு மிகுந்த நல்லது. அதே போல் துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா, எந்த நாள் சரியில்லை அப்படின்னு சொன்னால், டிசம்பர் மாதத்தில் 11ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் உங்களுக்கு ரொம்ப ஒரு கெடுதலான நாள். ரொம்ப கவனமாக இருக்குது.
எவ்வளோ என்னென்ன பிரச்சனைங்க வரும்னே தெரியாது, இந்த அளவுக்கு பிரச்சனைகள்லாம் வரும். கவனத்தோடு இருங்க. சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீண் பழி அல்லது கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள், போலீஸ் கேஸு இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் வரும். ஸோ சில விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தம் உண்டு. நியூவாக புதுசாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஏதாவது செய்யணுன்னா அந்த விஷயத்துலலாம் உங்களால் நிறையா சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் பின்னடைவு ஏற்படும், பிஸ்னஸில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும். சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே போயிட்டே இருக்கு, டவுன் ஆகி திரும்ப மேலே, ஆனால் இப்போ டவுனில் தான் கொஞ்சம் இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் நிதானித்து தான் இருக்கும். அதே போல் மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் தேவை. அதே போல் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு ஆலயம்னு இருக்குது. நீங்கள் எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், செங்கோட்டையில் இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமி அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது. அது துளாராசிக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கோவில். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்க, அந்த கோவிலுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் நேரம் கிடைக்கும் போது அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகுந்த சிறப்பையும் மிகுந்த ஒரு நன்மையும் தரும். ஒரே விஷயம், துளாராசி வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாட்டினால் மட்டுமே தான் அடுத்தடுத்த விஷயங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். இன்னும் ஏற்றமும் இறக்கமுமாக தான் இருக்குது. நல்ல மேலே வருவாங்க, அப்படியே டவுன் ஆக்கி பிரத்திரம மேலே வருவாங்க. இந்த இது தான் அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானித்து அவசரம் இல்லாமல் புத்திசாலித்தனத்தோடு சில விஷயத்தை நல்லா பொறுமையாக செய்யுங்க. ஆண்கள் சண்டை போடாமல், பிரச்சனை பண்ணாமல், கூட இருக்கிறவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணாமல், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை பண்ணாமல், தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணாமல், ஈகோ காட்டாமல் ஆண்கள் இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் எவ்வளோக்குள்ள நீங்கள் உங்களோட ஈகோவை நீங்கள் இது பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள பிரச்சனைகள் அந்த இடத்துல அதிகமாக வரும். பணி இடத்துலேருந்து போகக்கூடிய பிரச்சனைகள் வரும். அவங்களே உங்களை அனுப்பிடுவாங்க, அந்த அளவுக்கான பிரச்சனைகள் வரும். ஸோ கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருங்க. வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையோடு இருங்க. அம்மா அப்பாவை கவனமாக பார்த்துக்கோங்க. மருந்து வாங்கி கொடுங்க. அப்பாவுக்கு உடல்நிலை பாதிப்பு வரும். துளாராசி அப்பாவுக்கு உடல்நிலை பாதிப்பு வரும். மருந்துன்னா நோய் குணமாகும். அவங்க மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்களா, என்ன செய்கிறாங்க, என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் துளாராசி பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்து சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டாச்சு துளாராசி பொறுத்தளவுக்கு. எப்போலேருந்து கஷ்டப்பட்டாச்சு? 2017 பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2024 இப்போ முடிய போகிறது. 7 வருஷமாக அநேக கஷ்டங்களை பட்டுட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறமும் நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது சரியாக வராது. அதனால் இதுக்கப்புறம் தான் நல்ல நேரங்கள் வருது. அதுக்கு தகுந்த மாதிரி சரியாக இருந்துக்கணும். ஏன்னா இழப்புக்கள் நிறையா சந்திச்சாச்சு, பணவரையும் நிறையா சந்திச்சாச்சு, பாதி பேர்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லாமல் ஆயிடுச்சு. எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க. இதுக்கப்புறமாவது உங்களுடைய புத்தி சாதுரியத்தோடு நடந்து கொண்டு தெய்வ வழிபாடுனால உங்களுடைய அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்குமாறு கேட்டுக்கிறேன். சுபம். பொது பலன்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முழுக்க பொது பலன்கள். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% ஒத்து போயிடும். சில பேருக்கு 70% ஒத்து போகும். சில பேருக்கு 50% ஒத்து போயிடும் இந்த ஜாதகம் அப்படிங்கிறது, பொது பலன் அப்படிங்கிறது. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கோ, என்ன தசாபுக்தி நடக்கிறதோ, சில பேருக்கு சூரிய தசை நடக்கும், சில பேருக்கு ராகு தசை நடக்கும், சில பேருக்கு சனி தசை நடக்கும், சில பேருக்கு சுக்கிர தசை நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்கோ அதை வைத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலாப்பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடும். சில பேர் சொல்லுவாங்க, சுவாமி இப்போ நீங்கள் வந்து இப்போ பலன்கள் சொல்கிறீங்க, அது சில எனக்கு வந்து பொருந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு அது நீங்கள் சொல்கிற மேஷராசி பலன்கள் வந்து எனக்கு பொருந்தலை, இப்போ ஒரு துளாராசிக்கு சொல்கிற பலன்கள் எனக்கு பொருந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. பொருந்தாததற்கு காரணம் என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகம். நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை காண்பித்து அப்போ நம்ம பார்த்து சொல்லும்போது 100% வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சரியான முறையில் இருக்கும். ஏன்னா தசாபுக்தி இருக்குது, தசாபுக்திலேயே அந்தரம் இருக்குது. அதே போல் எந்தெந்த இப்போ உங்களுக்கு எந்தெந்த கிரகம் நீச்சமாக இருக்குது, எந்தெந்த கிரகம் உச்சமாக இருக்குது, உங்கள் ராசிப்படி எப்படி இருக்கும், எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் நம்ம சொல்ல முடியும். அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்தால்னா இப்படி நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க 9884530146. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுத்து ஒரு சிறிய கட்டணத்தோடு, மிக சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய எல்லா விஷயம், நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்கணுன்னாலும் கேட்கலாம். சுவாமி என் ஜாதகத்தில் வேலையை பற்றி கேட்கணும், என் ஜாதகத்தில் குழந்தைகளை பற்றி கேட்கணும்,
என் ஜாதகத்தில் திருமணத்தை பற்றி கேட்கணும், நான் பிஸ்னஸ் பண்ணலாமா, ஷேர் மார்க்கெட்டு, லேண்ட் வாங்கலாமா, என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களுடைய சுய ஜாதகத்தை காண்பித்து நீங்கள் கேட்கலாம்.